பாண்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த சிபிஆர்னுடைய தேர்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் 21 ஒரு சார் சொன்னதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். போன ஜூலை 21 பார்லிமெண்ட் அன்றைக்கி தான் துவங்குது. காலையில் அவர் அட்டன் பண்ணுறாரு. இதில் எந்த ஒரு இது இல்லை. மத்தியானம் அதில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் வந்த மாதிரி பத்திரிகைலாம் நம்ம படித்தோம். நைட்டு ரிசைன் பண்ணிடுறாரு. உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னே வர அவர் எங்கே இருக்காருங்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியல. காணவில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ அவர் தன்கரோட நிலைமை. எந்த பேட்டியும் எந்த டிவியும் எடுக்கலை, எந்த பத்திரிகையிலையும் அவருடைய பேட்டி எதுவுமே ஃபஸ்ட்டு வரல. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் தான். நம்ம கவர்னர், தமிழ்நாட்டு கவர்னர் RN ரவியை அவர் பலதரம் ஆதரித்தார். போன 1.5 மாதத்துக்கு முந்தி இங்கே ஊட்டியில் கூட அவர் வந்து RN ரவியோட அந்த பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அப்போ எதுவுமே அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக போக்கு தான் இருந்துச்சு. அதை மீறி என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டது? ஒரு இது வந்து அந்த இது பிறனா நம்ம இவங்க என்ன சார் அது உச்ச நீதிபதி அந்த இது கொடுத்தப்ப இவர் நம்ம யஸ்வந்த் சர்மா அந்த இதுக்காக அவங்க கொடுத்தப்ப அதில் வந்து எதிர்க்கட்சி இதை எடுத்துக்கிட்டாங்கன்றதான் நமக்கு கிடைத்த தகவல். அது இவர் தான் செஞ்சுருக்காரு. அப்போ அதை வந்து மோடிக்கு எதிராக செஞ்ச மாதிரி அந்த விஷயத்தை எடுத்து அதுதான் ப்ரெஷர் கொடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே அது ப்ரெஷருடைய உச்சக்கட்டம் போய், ஏன்னா அவருக்கு 27 வரை பதவி இருக்குது. எந்த இடத்துலையும் உடல்நிலை சரியில்லைங்கிற விஷயத்தை சொல்லி தான் இப்போ பதவி ராஜினாமா பண்ணார். ஆனால் அந்த உடல்நிலை சரியில்லைங்கிறது முன்னாடியே நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போயுமே அவர் வந்து ஏதோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அப்படி எதுவுமே நமக்கு தகவல் இல்லை. எங்கே இருக்காருன்னே தெரியல. ஆக்சுவலாக அது இம்மீடியட்டாக வீடையும் காலி பண்ணி ஒரு இடத்தையும் இது பண்ணிட்டார் அவர். அப்போ இந்த இடத்துல சார் சொன்ன ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப இதாக இருக்கேன். ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் உள்ள அந்த மோதல் வந்து முத்திடுச்சா அப்படிங்கிற கேள்வி வருது. அது வந்து சார் சொல்கிறாரு சமரசம் ஆகிட்டுன்னு. எனக்கு சமரசமாக தெரியல. இவர் நம்ம வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன்னு எடுத்துக்கிறதா இல்லை மோடி ஆதரவாளர்னு எடுத்துக்கிறதாங்கிறத நம்ம டிபேட்டில் நம்ம பார்ப்போம் அந்த விஷயத்தை. சரி, எப்படி எடுத்துக்கலாம் அவர்? இல்லை, அவர் தன்கர் திடீர்னு போகிறாரு. தற்பொழுது வரை அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. உத்தவ் தாக்கரேவினுடைய அணி கூட, சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி வலுவாக அது திரும்ப இல்லை, நானே கேட்குறேன். நான் பதிவு பண்ணுறேன் அந்த விஷயத்தில். நான் ஏற்கனவே ஒரு டிவிலையும் பண்ணி தன்கரை வெளியில் தள்ளிட்டு சிபிஆரை உள்ளே கொண்டு வரதுக்கான லாஜிக் என்னவா வைக்கிறாங்க? வெறும் ஆர்எஸ்எஸ் மோடியோட ஃபைட்டு சண்டை அப்படின்ற. ஆமாம், இப்போ இவர் யாரோட ஆதரவாளராக அங்கே போகிறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. வந்து இன்னும் நமக்கு வந்து விடை கிடைக்கல. நமக்கு தெரிஞ்ச சிபிஆருங்கிறது நல்லா பழகக்கூடியவர், ஸ்டாலினை பார்த்தார், இதெல்லாம் உண்மை. இது எதுவுமே நம்ம மறுக்கலை. ஆனால் இந்த ஃபைட்டில், இந்த 2 பேருக்கான ஃபைட்டில், ஏன்னா சுதந்திர தினத்து அன்னைக்கு இப்போ ஒரு 3 நாளைக்கு முந்தி பேசும்போது பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை பாராட்டி பேசுகிறார். இதான் முதல் முறையாக வந்து சுதந்திர தினத்தில் அப்படி பேசலாமான்ற கேள்வி இருந்தால் கூட அவர் மீறி பேசியிருக்காரு. நல்லா பிரமாதமாக பேசியிருக்காரு. அப்போ பேசுனது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சமரசம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது எப்போ வந்து சமரசம் ஆயிடுச்சா இல்லைங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டம் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது இப்போ உங்களுக்கு. ஏன்னா துணை குடியரசுங்கிறது, குடியரசுத் தலைவருங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க பதவி அப்படின்னு நான் எடுத்துக்கல. மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அந்த நாடாளுமன்றத்துடைய மேல் சபை தான் வந்து அதை நடத்தணும், அவ்வளோதான். இல்லை, அதுலேயும் பாஜக ஒரு பிளான் போடுவாங்க இல்லையா? இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவராக சிபிஆரை கொண்டு வந்திருக்கிறோம், தமிழிசை சவுந்தரராஜனை ஆளுநராக மாற்றிருக்கிறோம், இலகணேசனை ஆளுநராக மாற்றிருக்கிறோம், அடுத்து ஹெச் ராஜா உட்பட ஆளுநராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்றாங்க. காலையிலேருந்து தமிழர்களுக்கான இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கறது மூலமாக பாஜக ஒரு நல்ல ஃபேஸை வாங்கும் இல்லையா? இல்ல, 2026 எலெக்ஷனுக்குள்ள இதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் தமிழ்நாடை தவிர மற்ற இடத்துல பிஜேபி வந்து அந்த மாநிலத்திலேயே ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபியிலேருந்து இப்போ இலகணேசன் உட்பட எத்தனை வருஷமாக பிஜேபியை வளர்க்குறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட இங்கே வந்து வளரல அப்படிங்கிறத நானே நிறைய 2 புள்ளி இருக்கு இல்லையா? ஒன்று, கட்சி பாஜகவுக்காக இத்தனை காலமாக உழைத்தவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை அதுதான் சொல்ல வர இல்லை அப்படின்றது. இன்னொன்று வந்து நாங்கள் ஜெயிக்கல, ஆனால் தமிழர்களுடைய நலன் சார்ந்து தமிழர்களை எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே நாங்கள் உட்கார வச்சிட்டோன்ற ஒரு கிளைம் பண்ணுவாங்க இல்லையா? நிச்சயமா. அதுதான் இப்போ நீங்கள் குடியரசுத் தலைவராக ஒரு மலைவாழ் இதவங்களை வந்து முர்முவை வந்து வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பிஜேபி செய்கிறது டோக்கனிசம். அந்த அடிப்படையில் மற்ற ஸ்டேட்லேருந்து ஏன் வந்து பிஜேபியில் அங்கே ஒரு லீடர் உருவாக்குனா அவங்கள வந்து ஏதோ ஒரு பதவி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனை வருஷம் பிஜேபியிலேருந்து வேலை செஞ்சாலும் யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடையாது. இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்னருக்கு வருவாங்க பிஜேபியிலேருந்து. அப்போ இலகணேசனாக இருக்கட்டும் அல்லது சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இப்போ குடியரசுத் தலைவராக இவர் ஆக்கிறதாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழரசி அவங்கள ஆக்கினதாகட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்னர் தான்.
ஏன்னா இவங்களால வேறு ஜெயிச்சு எந்த பதவியும் வாங்க முடியாது. அதிகபட்சமாக கொடுத்தது எல்முருகனுக்கு ராஜ்யசபா எம்பி, இங்கே கிடையாது. ஏன்னா இங்கே ஜெயிக்கவே முடியாது அவரால். அப்போ மத்திய பிரதேசில் கொடுத்து அவரை ஒரு பிரைம் மினிஸ்டரோட போகிறதுக்கான ஒரு வாரம், அதுக்கு மேலே அவர் எதுவும் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச மாதிரி தெரியல. சரி, இவங்க போனவங்களாம் தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் காமராஜர் காலத்தில் இருந்த மாதிரி காமராஜர் மாதிரி ஏதாச்சும் திட்டங்களை கொண்டு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த 11 வருஷத்தில் இவ்வளோ பேர் இருந்தும் 10 ஏர்போர்ட் வர வேண்டிய தமிழ்நாடு இருக்குது. ஏன்னா முன்னேற்றத்துக்கு அடுத்த கட்டம் தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே இங்கே நம்ம பதிவு பண்ணியிருக்கேன், 10 ஏர்போர்ட் வரணும். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது லாஜிக்காக இருந்தாலும் கூட கேஆர் நாராயணன் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், குடியரசுத் தலைவராக காங்கிரஸ் கட்சி காலத்தில் இருந்துட்டார். ஆனாலும் பாஜக வந்ததுக்கு பிறகுதான் ராம்நாத் கோவிந்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம், திரௌபதி முர்மு உள்ளே கொண்டு வந்திருக்கோம்னு ஒரு அரசியல் கட்டமைச்சாங்க இல்லையா? அது மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைப்பதற்கான ஒரு வியூகம் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஏற்கனவே குடியரசு சாதாரணமாக கடந்து போயிட முடியுமா? குடியரசு தலைவராக இவங்க இங்கேருந்து ராமநாதபுரத்துலேருந்து தான் அவரை கொண்டு வந்தாங்க இங்கேருந்து. அதில் எதுவும் அது டோக்கனிசம் தான். நீங்கள் இங்கேருந்து வெற்றி பெற்று எம்பியாவோ வேறு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பிஜேபியிலேருந்து ஒருத்தர் கூட போக முடியாதுன்னு நமக்கு இன்னே வர இந்த 11 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த வரலாறு தான் நீடிச்சுட்டு இருக்கு. 26லையும் அதான் வரப்போகுது, 29லையும் அதான் வரப்போகுதுங்கிறத நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்கள மாதிரி கவர்னரு இப்போ துணை குடியரசுத் தலைவர் தான் கொண்டு வர முடியும். அதை கொடுத்து தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, அவங்க 26ல் எலெக்ஷனுக்கு நயினார் நாகேந்திரன் தலைவரே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு 26 முக்கியம் இல்லை அப்படின்னு. அப்போ அதுலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்க வேண்டியதானே. இதில் வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, தமிழ்நாடு எங்களுக்கு ஒரு இது இல்லைன்னு. அமித்ஷாவும் மோடியும் இங்கே வந்து ட்ரை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்களே ஒழிய உண்மையிலே இல்லைங்கிறது தான் ப்ரூவ்டு, ஆக்சுவலாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் இவங்களுக்கு அது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் போய் இருந்து நமக்கு என்ன செய்ய போகிறார்? இவர் 10 ஏர்போர்ட்டை கொண்டு வர போகிறாரா, இல்லை பல ரயில்வே திட்டத்தை கொண்டு வர போகிறாரான்னு கேட்டிங்கன்னா, கொண்டு வந்தால் நல்லது. அப்போ எதுக்கு தான் சார் கொண்டு போகிறாங்க சிபிஆர்? சார், அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லாத ஒருத்தரை கொண்டு போய் அங்கே வைக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா மாநிலங்களவையில் திமுக ரொம்ப அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுறாங்க, அவரை கட்டுப்படுத்தணுன்றதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? நீங்கள் திமுகங்கிற ஒரு கட்சியே நீங்கள் கலைஞர் காலத்தை தாண்டி நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற திமுகங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்ப்பில் தான் இவ்வளோ பேர் இவ்வளோ திமுகங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து குலையாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10% ஓட்டோட கூட்டணி கட்சி 5-6 கட்சி இருக்கிறது காரணமே பிஜேபின்னு ஒன்று தான். 26 மட்டும் இல்லை, 29 வரை இருக்குங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் காரணம் வந்து பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க அதை கீழே விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுகங்கிறது ஒன்று இல்லாமல் போகிற அளவுக்கு அது போயிடும். அப்போ அது வாய்ப்பே கிடையாது. அதனால் 29 வரை இதுதான் நிலை, திமுக நிலை. அவங்களுக்கு அது ஸ்டாலின் வந்து 2 மாதத்துக்கு ஒரு நட அவர் வந்து அந்த கொள்கையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சமூக பெரியார் காலத்தில் ஒரு சமுதாய இயக்கம் இங்கே பண்ணதை திமுகங்கிறது அண்ணா கலைஞருக்கு அப்புறம் அந்த ஸ்டாண்டே மாற்றி ஒரு சமூக நீதி இயக்கமாகவும், அது அரசியலில் கலந்துக்காத ஒரு இயக்கமாகவும், அரசியல் கட்சியில் ஓட்டு வாங்குற ஒரு கட்சியாகவும் அதை 2ஆக நடத்திக்கிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் 50 ஆண்டு காலத்தில் இதை பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயமும் நடக்கிறது வந்து ஸ்டாலின் தலைமையில். ஏன் ஸ்டாலின் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதுதான் நான் கேட்குறேன். இப்போ ஏற்கனவே வந்து காமராஜரை பிரதமர் ஆக்க முடியாது தடுத்தது திமுக, ஜிகே மூப்பனார் வந்து பிரதமர் ஆயிருப்பார், அதை வந்து தடுத்தது கருணாநிதி, மறைந்த முதலமைச்சர் கருணாநிதின்றது. அப்துல் கலாமை வந்து குடியரசுத் தலைவர் ஆகக்கூடாது அப்படின்னு இவங்க வேலை செஞ்சாங்க. ஆமாம், வேலை செஞ்சாங்க அப்படின்றது. இப்போ அந்த பட்டியலுக்குள்ள சிபிஆருக்கு எதிரான ஒரு கேம்பெயினை திமுக முன்வைத்ததுன்னா தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டோட தொடர்ச்சியாக திமுக செயல்படுதுன்ற பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. அது நெருக்கடி உருவாக்க நம்மளே பேசிக்கிட்டோம். நீங்களும் சொன்னீங்க, சிவாவோ இல்லை வைகோவோ இந்த தமிழர் தானே, அவங்க வந்து இப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணி கேண்டிடேட்டாக நிப்பாச்சுனாக்கா எந்த தமிழரை நீங்கள் இது பண்ணுவீங்க? இவர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் என்னவா இருந்தாலும் ஒரு ஆர்எஸ்எஸ் சார்பாகவும் பிஜேபி சார்பாக தானே இருப்பார். இப்போ 10 ஏர்போர்ட்டை கொண்டு வந்துருவாங்க, கொண்டு வந்தால் நம்மளே ஆதரிப்போம், தப்பே இல்லையே. அது அவரால் பண்ண மாட்டார், பண்ண முடியலைங்கிறதான இங்கே பிரச்சனை. எல்முருகனால் இப்போ இவ்வளோ நாள் மந்திரியாக இருந்தார், பிஜேபியிலேருந்து போய் மத்திய பிரதேசத்தில் எம்பி ஆகி மந்திரி ஆனார். என்ன தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்? பிரைம் மினிஸ்டரோட பக்கத்தில் போகிறாரு, அதில் நம்ம பாராட்டுவோம். ஆனால் ரிசல்ட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன? அப்போ சிபி ராதாகிருஷ்ணன் சார் போனாலும் அங்கே வந்து ரிசல்ட் இவ்வளோ தான் நமக்கு. அவர் செஞ்சாருன்னா அவரை பாராட்டுவோம், ஓப்பனாகவே பாராட்டுவோம், அதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டோட மக்கள், தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் இது பண்ணாக்கா யாரையுமே நம்ம ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் இது அப்படி போகாது. இதில் இன்னும் சர்வதேச அரசியல் பொருளாதாரம்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது, ஏன்னா ட்ரம்ப்போட கட்டுப்பாட்டில் மோடி வந்துட்டார்.
அப்போ என்ன ஆக போகுதுங்கிற பிரச்சனையும் இதில் இருக்குது. இது சிபிஆருடைய தேர்வுக்குள்ள அது இருக்கு இல்லை அதில் இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து யாரோட இதில் இருக்குது, ஆர்எஸ்எஸ் வெற்றி பெறுமா அல்லது மோடி வெற்றி பெற்றுட்டாருன்னா ஆர்எஸ்எஸ் வந்து தேவையில்லைன்னு சொன்னது நட்டா. 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்றைய பிஜேபி தலைவர் இப்போ இதில் என்ன ரெண்டாவது கருத்து முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நட்டாவை மாற்றிட்டு யாரை போட போகிறாங்க, அதில் ஆர்எஸ்எஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல தான் இந்த பிரச்சனை நமக்கு தெரியும். சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்காரரா பிஜேபியோட மோடி ஆதரவாளரா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் நட்டாவை மாற்றும் போது தான் இந்த ரிசல்ட் நமக்கு நல்லா வெளிப்படையாக தெரியும். இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது? அப்போ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. எந்த தாக்கமும் ஏற்படாம ஏன் சார் தென்னிந்தியாவிலிருந்து ஒருத்தர் கொண்டு வரணும்? இல்லை சார், இங்கேருந்து நீங்கள் வேற யாரையும் இப்போ இவரையே வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்றப்பையும் அதுதான் சொல்றாரு, நீங்க சொல்றப்பையும் அதான் சொல்றீங்கன்னா சார் எந்த அஜெண்டாவுமே இல்லாமலா சார் அவங்க செயல்படும்? மாநிலங்களவையை ஸ்மூத்தா நடத்த வேண்டியது கட்டாய தேவையாக இருக்கிறது. அது மட்டும் அதற்காகன்னு சொன்னேன். அவர் சார் சொன்னார், நான் அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் கீழ் சபையாக இருக்கட்டும், லோக்சபையாக இருக்கட்டும், மேல் சபையாக இருக்கட்டும், பாராளுமன்றத்தையே வந்து மோடியை பொறுத்தவரை மதிக்கிறதே வேண்டிய தேவையில்லை. அவருக்கு தேவையில்லாத எப்படி சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னாக்கா உதாரணத்தோடு சொல்கிறேன். இந்த பாராளுமன்றத்துக்கு இப்போ ஜூலையில் நடந்த பாராளுமன்றத்தில் அவர் அது 2 நாள் வந்து இங்கிலாந்துக்கும் வேற ஒரு நாட்டுக்கும் போயிட்டு வர்றாரு. இங்கே பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிடுறாரு, இங்கே இல்லை. அப்போ அவருக்கு வந்து இதில் வந்து பெருசாக விவாதம் நடக்கணும்ல. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 16 இது மசோதா நிறைவேறணும், அது கேப்லேயே நிறைவேற்றிடுவாங்க. அதனால் அது சத்தம் போடுறது, இந்தியா கூட்டணி கேள்வி கேட்குறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த ஜனநாயகத்தை பற்றி கவலை கிடையாது. பீகாரில் வந்து எப்படி தேர்தலில் அந்த கமிஷன் வச்சுக்கிட்டு அங்கே பண்ணாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு சௌரியத்துக்கு நினைச்சதை செய்கிறது மட்டும்தான் பிஜேபி உடைய எந்த அரசியல் சட்டமும் அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அதனால் அதை பற்றி மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சுமூகமாக நடத்தணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் என்ன? 11 வருஷம் நடத்தாத புதுசாக நடத்த போகிறாங்க, வாய்ப்பே இல்லை. பேசலாம்.